ஜோதியை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தது வாழ வைக்கணும்னு அக்கா மனசுலயும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. ஜோதி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வாழ வந்துட்டா போதும்னு சொல்றா. ஏய் வாழ வந்தா ஏய் இதுக்கு என்னடா அர்த்தம்? யோசிடா, யோசி, நல்லா யோசி. டேய் இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான்டா. நீ எப்படி ஜோதி மேல ஆசைப்பட்டியோ அதே மாதிரி ஜோதியும் உன் மேல ஆசைப்படுறா. அப்படியா? எப்படி எப்படி? டேய் ராஜாவுக்கும் திவ்யாவுக்கும் இருக்கிற பிரச்சனை ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆமா, சோ இப்ப இருக்கிற ஒரே எலிஜிபிள் பர்சன் நீ மட்டும்தான். ஆஹா, அதனால உன்னை வச்சுதான் உன் மேல ஆசைப்பட்டுதான் இதே வீட்டுல வாழ போறேன்னு ஜோதி ஆசைப்படுறா. அதுக்கு இதான அர்த்தம்? ஆமாண்டா. ஓ டே 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 வரா 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 அவளை அப்படியே கரெக்ட் பண்ணிக்க. சரி 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 நீ போ. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஏய் என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? என்ன சந்தோஷம்னு தெரிஞ்சா நானும் சந்தோஷமா இருப்பேன்ல. இல்ல இப்ப வரைக்கும் உங்க வீட்ல ஒரு விருந்தாளியா தான் நான் இருந்தேன். இது வரைக்கும் குழம்பி போயிருந்தேனா இப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த வீட்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன். ஐயோ, அத்தையோட ஆசையும் இதுதான், என்னோட ஆசையும் இதுதான். ஐயோ, எப்படி எப்படி இதெல்லாம் நடக்கும்? நடக்கும். ஏன் உங்களால உங்க மூலியமா கூட இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியா? நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களாலதான் என் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு நீங்க தான் இருக்க போறீங்க. பியூட்டிஃபுல் டச்சிங். நமக்கும் ஒரு கல்யாணம் நடக்க போகுது மிக விரைவில். ஃபர்ஸ்ட் மேரேஜா? மாமா என்னாச்சு? நமக்கு சாதகமான முடிவு தானே? என்னாச்சு சொல்லுங்க மாமா. சரி நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ஒரு காஃபி சொல்றேன். சங்கர் இருப்பா. என்னாச்சு மாமா? ரேகா கிட்ட பேசி அந்த இடம் நமக்கு ஒரு மாதிரி பேசிட்டீங்களே, நமக்கு அந்த இடம் வந்துரும்ல. சொல்லுங்க மாமா என்னாச்சு? என்ன மன்னிச்சிரு சங்கர். என்ன மாமா என்னாச்சு? எங்க வீட்டுக்கு போய் பொதுவா எல்லாரையும் நல்லா விசாரிச்சுட்டு ரேகா கிட்ட பேசினேன். இது சங்கரோட இடம், இது அவனுக்கு விட்டு கொடுத்துருன்னு நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணேன். அப்புறம் ரேகா ஒத்துக்கல. ரொம்ப முரட்டுத்தனமா பேசினான். முரட்டுத்தனமா என்ன, பிடிவாதமா கூட பேசினான். ஏன் கொஞ்சம் தலகணமா கூட பேசிட்டா. இப்படி ஒரு ரேகாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவ பார்க்குற பார்வையில, பேசுற பேச்சில் எல்லாத்துலேயும் ஒரு அலட்சியம் தெரியுது. அது அலட்சியம் சொல்றதா இல்ல தன்னம்பிக்கைன்னு சொல்றதான்னு தெரியல. ஆக மொத்தத்துல இது முடியாதுன்னு சொல்லிட்டா. அந்த இடத்த எந்த காரணத்தை கொண்டு விட்டு தர முடியாதுன்னு ரொம்ப தீர்மானமாவே சொல்லிட்டா. நினைச்சா நீங்க உள்ள வரும்போதே உங்க மூஞ்சி வாடி இருந்துச்சு. அப்பவே நினைச்சா நீங்க கோட்டை விட்டீங்கன்னு. உங்களை எவ்வளவு நம்பி இருந்த, இப்படி பண்ணிட்டீங்களே மாமா. ஏன் தம்பி பொண்டாட்டின்னு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? இந்த பார் சங்கர், தயவு செஞ்சு அப்படி பேசாத. என்னால தாங்கிக்க முடியாது. அவ என் தம்பி பொண்டாட்டினா நீ என் பொண்டாட்டியோட தம்பி. நான் நியாயத்தராசு மாதிரி நடுத்தரமா நிக்கணும். அதுதான் எனக்கு மதிப்பு. தயவு செஞ்சு என்னோட சின்சியாரிட்டியை மட்டும் குறைச்சு மதிப்பிடாத. மாமா உங்க சின்சியாரிட்டிலாம் நான் சந்தேகப்படல, உங்களை நம்புறேன். அப்ப அந்த விஷயத்துல ஜெயிச்சுட்டு வந்திருக்கும்ல, ஏன் கோட்டை விட்டுட்டு வந்தீங்க? அதான் எனக்கு புரியல. சங்கர், நான் எங்க அம்மாட்ட கூட பஞ்சாயத்து வச்சு பார்த்துட்டேன். எனக்கும் ரகுவுக்கும் வாக்குவாதம் வந்து கைகளை பாய் கடைசியில் நான் அவனை அடிச்சிட்டேன். துரோகி பைய, இந்த குழப்பத்துக்கு எல்லாமே அவன் தான் காரணம். ரேகாவுக்கு பிசினஸ் தெரியாது, அவ கூட இருந்தது இவன் தானே. இப்படி ஒரு டீல் வந்தோம் என்ன பண்ணிருக்கணும்? அண்ணி ஒரு நிமிஷம் அண்ணன் கிட்ட போன் பண்ணி பேசுறேன்னு உங்ககிட்ட பேசிருக்கணும், இல்ல மாமா கிட்ட பேசுறேன்னு சொல்லி என்கிட்ட போன் பண்ணி பேசிருக்கணும். ரெண்டுமே அவன் செய்யல.
இருக்கட்டும், டீலிங் முடிஞ்சனாவது இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா வேணாமா? அதுவும் சொல்லல. நீங்க அவனை அடிச்சதுல தப்பே இல்ல மாமா. வேணாம் சங்கர், அப்படிலாம் பேசாத. என்ன பேசாதன்னு சொல்றீங்க? என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்கிட்ட மாட்டுவான்ல, அன்னைக்கு இருக்க அவனுக்கு சரியான ஆப்பு. சங்கர், எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு? நம்ம பக்கத்துல தப்பு வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை போட சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. என்ன நம்ம சைடு என்ன தப்பு இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா சங்கர், எத்தனையோ தடவை இந்த இடத்து விஷயமா நீ போன்ல வீட்டுல பேசியிருக்கல? ஆமா, நிறைய தடவை போன்ல பேசியிருக்கேன். பணம் வேணும்னு யார் யார்கிட்ட பேசியிருக்கேன். அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றீங்க? அதுதான் தப்பு. அதை அந்த பாஸ்கர் ஒட்டு கேட்டிருக்கான். ஆமா சங்கர், அவன் தான் ரேகாவை போய் பார்த்து பேசினப்ப இப்படி ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அவங்க இப்படி ஒரு வேலை சொல்றாங்க, நீங்க ஒரு வேலை பேசுறீங்கன்னா அதை பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்கான். ஆமா சங்கர், அவன் சொல்லிதான் இந்த விஷயம் ரேகாவுக்கு தெரிய வந்திருக்கு. ரகு என்கிட்ட தெளிவா சொல்லிட்டான், உங்க வீட்லயே உங்களுக்கு குழி பறிக்கிறதுக்கு ஆளை வச்சுக்கிட்டு இங்க வந்து ஏன் எகிர்றீங்கன்னு என்ன நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டான். அவன் கேட்ட கேள்வியிலையும் நியாயம் இருக்குல்ல, அதான் வாயை மூடிட்டு பேசாம வந்துட்டேன். ஓ, இவ்வளவு பிரச்சனைக்கும் அந்த பாஸ்கர் தான் காரணமா? திருட்டு ராஸ்கல். ஒட்டி கெட்டு மொத்தமா போட்டு விட்டானா? அவனை நான் பார்த்துக்கிறேன். வேணாம் சங்கர், வேணாம். ஏற்கனவே இந்த வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த விஷயத்தை பேச போய் இன்னும் பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம். மாமா, நீங்க பேசாதீங்க. நீங்க ஒதுங்கிங்க, உங்க வேலை முடிஞ்சு. இனிமே நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான் அவன். நான் உழைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கானா? நம்ம உழைப்புல சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம உழைப்புல சாப்பிட்டுட்டு நமக்கே துரோகம் பண்ணுவானா அவன்? அப்படிலாம் பேசாத சங்கர். வர வர கோவத்துல உனக்கு என்ன பேசணும்னு புரிய மாட்டேங்குது. அவன் அக்கா புருஷன். அக்கா புருஷனாவது இக்கா புருஷனாவது? அக்காவை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அக்கா புருஷனுக்கு விட சொக்காவா? வீட்டுக்கு போய் அவனை ஒன்றியான் பண்ணல. என் பேர் சங்கர். சங்கர், சங்கர். திவ்யா, சீக்கிரம் வா, கடை கிளம்புறேன். இது பாருங்க, நீங்களும் மோந்து பாருங்களேன். அப்பா, என்ன இவ்வளவு வாசம் அடிக்குது? எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா? ஐயோ. ஆமா, இது இப்போ சீசனே இல்ல. கொஞ்சம் தான் இருந்தது. இது எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு 4 பொம்பளைங்க நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம். ஆனா கடைசியில எனக்கு தான் கொடுத்தாங்க. ஏன் சொல்லுங்க? எப்படி? நான் மாசமா இருக்கேன்ல, இந்த பூவை எனக்கு வச்சு விடுங்க. சரி. திவ்யா, டிஃபன் ரெடி. ஏன் ஜோதி, ரூமுக்குள்ள வரும்போது கதவு தட்டு வரணும்னு மேனேஜ் தெரியாது? நான் தட்டேன். உங்களுக்கு கேட்கலையா? நீங்க 2 பேரும் மெய் மறந்து பேசிட்டு இருந்தீங்க, அதான். ஹாய் செண்பகம். ஏ திவ்யா, இது எங்க கிடைச்சது? எனக்கு செண்பகம்னா உசுரு. இப்பவே எனக்கு தலையில வைக்கணும் போல ஆசையா இருக்கு. நான் எடுத்துக்கிட்டுமா? திவ்யா திவ்யா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு திவ்யா. எனக்கு வச்சு விடு திவ்யா. நான் எல்லா இடத்துலயும் தேடினேன், எனக்கு இது கிடைக்கவே இல்ல. இல்ல, இது திவ்யா கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கா. இது அவளுக்கு தான் கொடுக்கணும். நீ திரும்ப. அப்ப எனக்கு இல்லையா? திவ்யா, நான் ஆசைப்பட்டா எனக்கு நீ பங்கு தர மாட்டியா? இல்ல, நான் வேணா உனக்கு சாயந்தரம் வேற இதே மாதிரி பூ வாங்கி தரேன். அதான் இவ்வளவு பூ பெருசா இருக்குல்ல, ஒருத்தவங்களே அனுபவிக்கணும்னு ஆசைப்படாம 2 பேரும் ஷேர் பண்ணி வச்சுக்கலாமே. என்ன திவ்யா, நான் சொல்றது கரெக்ட் தானே? என்னங்க, அந்த பூ கொடுங்க. இல்ல இல்ல கொடுங்க. இல்ல திவ்யா, கொடுங்க. அவ ஆசைப்படுறாள, நீயே வச்சுக்கோ. தேங்க்ஸ் திவ்யா.
நீயே உன் கையால வச்சு விட. ஏ திவ்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு திவ்யா. என்னங்க பூதானே, யார் வச்சுக்கிட்டா என்ன, அவளாவது சந்தோஷமா வச்சுக்கிட்டு போகட்டுமே. அது மட்டும் இல்ல, இந்த பூ வேற கொஞ்சம் தான் இருக்கு. இதை வேற கட் பண்ணி ஆளுக்கு பாதின்னு வச்சுக்கிட்டா வச்ச சந்தோஷமே இருக்காது. பரவாயில்ல, அவளே வச்சுக்கிட்டோம். சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, என் மேல கோவமா? இல்லையே. ஏன்? இல்ல, நீ ரொம்ப ஆசையா வாங்கின பூவை நான் வச்சுக்கிட்டேனே, அதுக்காக தான். என்ன ஜோதி, என் புருஷனே நீ எனக்கு மீட்டு கொடுத்தவ. இது போதானே, இதுக்கெல்லாம் நான் கோவப்படுவேனா? உனக்கு நான் இன்னும் நிறைய செய்யணும். காலம் வரப்போ எல்லாத்தையும் நான் கரெக்டா செய்யறேன். சரி, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். என்ன திவ்யா நீ எல்லா பூவையும் அவகிட்டே கொடுத்துட்ட? விடுங்க, சாதாரண பூ தானே. காலையில மலர்ந்தா சாயந்தரம் வாடுற ஒரு சாதாரண சமாச்சாரம். விடுங்க. பூ மட்டும் இல்ல திவ்யா, உன் புருஷனையும் இதே மாதிரி உன் கையாலேயே தார வாக்குற மாதிரி நான் பண்றேன். இன்னைக்கு பூ, நாளைக்கு உன் புருஷன். ஸ்வீட்டி ஜோதி, எந்த தெரியல உனக்கு? நான் தான். யூ வாழ வந்தான்? ஓ நோ 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 நோ, டோன்ட் சே வாழ வந்தான். வால்ஸ் சோதி, நம்ம திவ்யா குளிக்கும் போது ஒரு தோட கழட்டி வச்சாலாம். நாயோ நரியோ இல்ல ஏதோ ஒரு களவாணி பைய தூக்கிட்டு போயிட்டான் போல இருக்கு. யார் இது காதுல கைய வச்சுட்டு பவர் ஸ்டார் மாதிரி கேவலமா போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது? அக்கா. அக்கா, நான் தான்க்கா உன் தம்பி வாழ வந்தான். என்னடா இது, தோட திருடி கொண்டு வந்து போட்டுட்டு இருக்க? திஸ் இஸ் ஃபேஷன் கா. ஐயோ, நம்ம ஊர்ல இத திருட்டும்பாங்க. ஏங்க இந்த பூத்த கொஞ்சம் கேளுங்களேன். ஓ, யாரு இவன்? யாரு? என் தம்பி வாழ வந்தாங்க. மாம்ஸ், என்ன தெரியல உங்களுக்கு? என்னடா இது? சட்டை மேல ரத்தம் பேதி போன மாதிரி இந்த கலரு, நடுவுல எரும மாட்ட சாணி வேற. ஐயோ ராசா, இங்க வா, என் தம்பி பண்ற கூத்த வந்து பாரு. ஏ மாமா, என்ன லூசு மாமா, கடைக்கு போற நேரத்துல இது என்ன கூத்து? படு கேவலமா இருக்கு. இருக்குண்டா உனக்கு பொறாமடா, பொறாம. உன்னை விடுறா. திவ்யா எப்படிமா இருக்கு? நான் ஸ்டைலா அழகா இருக்கேனாமா? வாந்தி அப்படியே எடுமா, சட்டை மேல எடு, வித்தியாசமே தெரியாது. என்ன சித்தப்பா இது கோலம்? என்னம்மா இப்படி சொல்ற? தயவு செஞ்சு போய் மாத்துங்க சித்தப்பா. ஓகே 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 ஓகே, இந்த வீட்ல யாருடைய கமெண்ட்ஸோ லைக்கோ எனக்கு தேவையில்லை. ஒன்லி ஜோதி தான் இந்த வீட்லயே அல்ட்ரா மாடர்ன் யூத். அதனால அவளுடைய லைக் தான் எனக்கு முக்கியம். நான் எப்படி இருக்கேன் ஜோதி? நீங்க நிஜமாவே ரொம்ப சூப்பரா, வயசானாலும் அப்படியே யங்கா தெரியல. நாகார்ஜுனா மாதிரி இருக்கீங்க. வாழு வாழு. இந்த கிட்டாரோட உங்களை பார்க்கும்போது வானமயிரும் சூர்யாவை பார்த்த மாதிரி. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. ஐயோ, என்னடா இது? சத்தமும் சங்கீதமும் வேற வேற திசையில போகுது. அப்படிதான் இருக்கும், ஜஸ்ட் மியூசிக். ஐயோ அம்மா, அம்மா என்னால பொறுத்துக்க முடியலமா, நான் கடை கிளம்புறேன். சத்தியமா மதியானம் சாப்பாட்டு கூட இந்த வீடு நான் வர மாட்டேன். இந்த பார்க்க சரிக்கல. ஐயோ, அவன் தப்பிச்சிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க, என்னால சமையலே பண்ண முடியாது இன்னைக்கு. ஐயோ, என் மகனுக்கு என்னமாச்சு? என்னமாச்சு? என்ன மாமா? எப்படி இருக்கு? ரசிக்கிற மாதிரி இருக்கா? என்ன இப்படி துப்பிட்டு போறாரு? யார் துப்புனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ என்னமா சொல்ற? யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும்,
நீங்க சூப்பர். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. ஏன் ஜோதி ஏன் ஜோதி ஏன் ஜோதி ஏன் ஜோதி ஏன் ஜோதி ஏன் ஜோதி. சங்கர், சங்கர், என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற? எப்படி இருக்க? சும்மா நடிக்காத. நீ உன் அண்ணி சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நல்லா இருக்கேன்னு கேட்கறிய? வெக்கமா இல்ல உனக்கு? நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? அவதான் புது பணக்காரி, கண்ணு மூணு தெரியாம ஆடுறான். நீ சொந்தக்காரன் தானே, நீ அவ கூட சேர்ந்துட்டு கழுத்த இருப்பியா? இங்க பாரு, பிசினஸ் டீலிங் பிசினஸோட முடிஞ்சு போச்சு. உனக்கு ஒரு இடத்த ஒரே செக்ல வாங்க முடியலனா அது உன்னோட இயலாம, உன் பிரச்சனை. அதுக்காக வாங்கினவங்கள நீ குத்தம் சொல்ல முடியுமா? எங்க அண்ணியால முடிஞ்சது வாங்கினாங்க, இதுல என்ன தப்பு? அவ இடத்த வாங்கினது தப்பே இல்ல. ஆனா நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சிருந்தோம் கூச்சமே இல்ல வாங்கினா பாரு, அதுதான் தப்பு. உன்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் அண்ணன் கிட்ட பேசியாச்சு. அப்புறம் என்ன பஞ்சாயத்து? ஏன் அவர் வந்து உங்ககிட்ட சொல்லலையா? எல்லாத்தையும் சொன்னார். எங்க அக்கா வீட்டுல ஓசி சோறு திங்கிறாரு, பிச்சை எடுத்து திங்கிறாருன்னு சொன்னியாமே, அதையும் சொன்னாரு. அப்படி நீ சொன்னதுக்காக ஓங்கி உன் கணத்துல ஒண்ணு கொடுத்தாராம, அதையும் சொன்னார். அவர் அடிச்சாலும் திட்டினாலும் நான் சொன்னது தானே உண்மை. பெத்த அம்மாவை பாத்துக்காம பிச்சைக்கார மாதிரி உன் வீட்டுல செட்டில் ஆயிட்டாரு. என்னடா சொன்ன? கையுறா, சட்ட மேல கைய வைக்கிறவெல்லாம். அவர் என் மாமாடா, என் அக்கா புருஷன். அவரை நான் மதிக்கிற அளவு கூட அவர் ஒரு சொந்த அண்ணன், அவரை மதிக்க மாட்டேங்கிற. அவரு சொந்த அண்ணன் மாதிரி நடந்துக்கலையே. அப்படி நடந்துகிட்டா மதிக்கலாம். வேலை இல்லாம உன் வீட்டுல உட்காந்து ஓசி சோறு தின்னாலும் தின்னுவாரு, ஒரு கௌரவமா எங்க வீட்டுக்கு வானா வரமாட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். டேய், முடிஞ்சதை பாத்துக்கடா போடா. இவர் இன்னொரு தடவை என் குடும்பத்தில் உள்ளவங்களை பத்தி தப்பா பேசின தொலைச்சிருவோம் நான் சொல்லிட்டேன். டேய், நீ தொலைஞ்சு போகாம இருந்தா சரி, வேலையை பார்த்துட்டு போடா. பாத்திரலாம் யார் தொலைறாங்கன்னு. என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவாடா, அன்னைக்கு செத்தடா நீ. Your attention please. டி-ஷர்ட் தான். It's okay. Hey காயத்ரி, உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. நாளைக்கு சரசக்காவுக்கும் சுப்புமாமாவுக்கும் வெட்டிங் டே. ஓ, நாளைக்கு தான் அக்காக்கு கல்யாண நாளா? சுப்பு சகல வசமா சிக்கின நாளு. அதனால அவங்க ரெண்டு பேரையும் அசத்துற மாதிரி gift present பண்ணோம். என்ன பண்ணலாம்? சரசு, என்னங்க நீங்க பாட்டுக்கு இவ்வளவு சைலண்டா வந்து நிக்கிறீங்க? நான் சைலண்டா வரது இருக்கட்டும், என்ன வீடே சைலண்டா இருக்கு? நிம்மி, காயத்ரி, பாஸ்கர்லாம் எங்க? அவங்க எல்லாம் ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்கங்க. அம்மா, சங்கர் எதுவும் வந்தானா? ஏதோ பிரச்சனை பண்ணானா? தகராறு பண்ணானா? இல்ல, ஏன் என்ன ஆச்சு? அது ஏன் கேக்குற? ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. சின்ன பிரச்சனையே இல்ல, பெரிய பிரச்சனை. என்னங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டி சங்கர் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருந்தான். அந்த இடத்த இவனுக்கு தெரியாம ரேகா போய் வாங்கிட்டு வந்துட்டான். அவன் என்கிட்ட வந்து இந்த இடத்த ரேகாட்ட போய் பேசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சான். நானும் போய் பேசினேன். கடைசியில என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டா. யாரு? நம்ம ரேகாவா? ஆமா சரசு, அவ பழைய ரேகா கிடையாது, சுந்தரலிங்கத்தோட பேத்தி ரேகா, பணக்காரி ரேகா. அவளுக்கு ஏகப்பட்ட திமிராயி போச்சு, சுவிட்ச் போட்ட மாதிரி அப்படியே மாறிட்டா அவ. என்னங்க சொல்றீங்க? ஏன் கேக்குற? இதுக்கு பேச போய் கடைசியில எனக்கும் ரகுக்கும் கைகலப்பாயி நான் அவனை அடிச்சிட்டேன். ஐயோ, என்னங்க நீங்க? அப்போ அத்தை வீட்ல இல்லையா? வீட்டுல தான் இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருந்தாங்க. யாரையும் சமாதானப்படுத்தவே இல்லை.
அதுதான் எனக்கு மனசுக்கு வருத்தமா போச்சு. என்னால நம்பவே முடியலையே. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாஸ்கர் தான். ராஸ்கர் சங்கர் போன்ல பேசுறதெல்லாம் ஒட்டுக்கு எடுத்து போய் ரேகாட்ட சொல்லியிருக்கான். ரேகா அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டான். சங்கர் அப்படியே கொதிச்சு போய் சத்தம் போட்டு வந்தான், வீட்டுல போய் ரகலை பண்றேன்னு. எங்க இங்க வந்து ரகலை பண்ணுவான்னு பயந்துட்டு தான் இங்க வந்தேன். நல்ல வேலை வரல. சர் சங்கர் வரான். அவன் வந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். நம்ம 2 பேரும் தான் சமாதானப்படுத்தணும். என்ன? சரி வாங்க. பாஸ்கர், பாஸ்கர். சங்கர் இரு, அவசரப்படாத, கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. மாமா நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. பாஸ்கர், ஏய், இங்க பாருடா சங்கர், பாஸ்கர் செஞ்சது தப்புதான். ஆனா காயத்ரி இப்ப மாசமா இருக்கடா. இப்ப நீ என்ன சொன்னாலும் அவளை தாண்டா பாதிக்கும். எந்த பிரச்சனையும் வேண்டாம்டா. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் நீ அமைதியா பேசாம இருக்கியா? இத பத்தி உனக்கு தெரியாது, நீ தலையிடாத. பாஸ்கர், நான் சொல்றது. சங்கர் யார் என்னை அழைத்தது? ஜெய் சங்கர்